Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். நிச்சயமாக கேட்பாங்க. ஓகே, டிபிஎம்எஸ்ல இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலை ஷார்ட்டாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா இஆர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்டிட்டி அண்ட் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிலேஷன்ஷிப். இதில் என்னென்னலாம் இருக்கும்? ஓகே, இதில் ஒரு என்டிட்டி செட் இருக்கும், ரிலேஷன்ஷிப் செட் இருக்கும், அட்ரிபியூட்ஸ் இருக்கும், கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கும். ஓகே, இஆர் மாடலை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா என்டிட்டி அதோட ஆட்ரிபியூட்ஸ், ரிலேஷன்ஷிப் அதோட என்டிட்டிஸ். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு என்டிட்டி இருக்குது, அந்த என்டிட்டிக்கு என்ன இருக்குது? ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். ஸோ இங்கே ஒரு என்டிட்டி இருக்குது, இதுக்கு சம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். நிறையா என்டிட்டிஸ் இருக்கும், அதுக்கு சம்மந்தமாக ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஓகேங்களா சார்? இப்போ எது தான் என்டிட்டி, என்னெல்லாம் ஆட்ரிபியூட்டு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போது ஸ்டூடெண்ட் அப்படின்றது வந்து ஒரு என்டிட்டின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்டூடெண்ட் அப்படின்றது என்டிட்டி அப்படின்னா ஒரு என்டிட்டி. அப்போ ஆட்ரிபியூட்டுன்றது வந்து என்னது? நேம், ஓகே, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, இந்த மாதிரி மற்ற சில விஷயங்கள், இமெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, பின்கோடு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆட்ரிபியூட்டுக்குள்ளே வரும். ஓகே, ஸோ என்டிட்டி அப்படின்றது என்னது? ஸ்டூடெண்ட்டுன்றது ஒரு என்டிட்டி அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, கான்டாக்ட், இந்த மாதிரி அவரோட டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து என்னது? ஆட்ரிபியூட்டு. அந்த ஆட்ரிபியூட்டுக்குள்ளே வேல்யூஸ் இருக்குது. நேம் அப்படின்னா வந்து இப்போ குணா, குரு, வினோத், இப்போ பிரசன்னா, இதெல்லாம் வந்து என்னது? வேல்யூஸ். ஓகே, இந்த வேல்யூஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. செட் ஆஃப் வேல்யூஸ் இன் அன் ஆட்ரிபியூட் இஸ் கால்ட் டொமைன். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இங்கே கீழே பாருங்கள், சொல்லியிருப்பாங்க ஒரு என்டிட்டியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள், இன் அ ஸ்கூல் டேட்டா பேஸ் ஸ்டூடெண்ட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ என்டிட்டி, ஸ்டூடெண்ட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் என்டிட்டி அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் லைக் நேம், ஏஜ், கிளாஸ், அதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸு. ஓகே, அடுத்து ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கணும்? அது வந்து 1 to many ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, 1 to 1 இருக்குது, many to 1, many to many, இது மாதிரி 4 இருக்குது. இதுவும் வந்து கேட்பாங்க. இது வந்து என்னென்னா லாஜிக்கல் அசோசியேஷன் அமாங் என்டிட்டி இஸ் கால்ட் ரிலேஷன்ஷிப். லாஜிக்கல் அசோசியேஷன். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வந்து என்னென்னா இது ஒரு ஸ்டூடெண்ட்டோடது, இது வந்து காலேஜ்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னது? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காலேஜில் படிக்கிறாங்க. இது என்ன ரிலேஷன்ஷிப்பு? இது என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு கேட்டிங்கன்னா மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப்பாக வரும். ஓகே, எப்படி சார் மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா ஸ்டூடெண்ட்டு ஒரு காலேஜில் படிக்கிறாங்க. இதே மாதிரி இது ஒரு ஸ்டூடெண்ட்டோடது. சரியா? இது மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட் இருக்குது. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்டு ஒரு காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னும் போது இது என்ன ரிலேஷன்ஷிப்பு? மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். ஓகே, இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப். இது மாதிரி மெனி டு மெனி இருக்குது, 1 to many இருக்குது, 1 to 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரிலேஷனல் மாடல். ரிலேஷனல் மாடல் அப்படின்றதில் வந்து என்னென்ன ஒரு மாடல் ஒன்று எப்படி, ஒரு டேபிள் எப்படி இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் ஐடி, நேமு, ஏஜு, கிளாஸு, செக்ஷன், இதெல்லாம் வந்து என்னது? ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ். ஃபஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஆல்ரெடி நிறையா தடவை நடத்தும் போது சொல்லியிருப்பேன். இது வந்து காலம், இது வந்து ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா ரோவை என்னன்னு சொல்லியிருக்காங்க? டியூப்புல்னு சொல்லியிருக்காங்க. ரோக்கு இன்னொரு பேர் என்னது? டியூப்பிள். ஓகே, அதே மாதிரி காலம்ஸில் தான் வந்து என்ன சொல்லுவோம்? ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். இந்த பாருங்கள், எதெல்லாம் ஆட்ரிபியூட்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேமு, ஸ்டூடெண்ட்டோட ஏஜு, கிளாஸு, செக்ஷன், இதெல்லாம் வந்து என்னது? ஆட்ரிபியூட்ஸ். அந்த ஆட்ரிபியூட்ஸ்குள்ளே என்ன இருக்குது? வேல்யூஸ். ஓகே, ஐடியில் ஒரு ஐடி இருக்குது, அதுக்கப்புறம் நேம் இருக்குது, ஒரு ஏஜ் இருக்குது, இதெல்லாம் வந்து என்னது? வேல்யூஸ். இதெல்லாம் வந்து வேல்யூஸ். ஓகே, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு 2 மார்க் தான். டேட்டா பேஸ் ஸ்டோர்டு இன் த டேபிள் இஸ் கால்ட் ரிலேஷன். இந்த மொத்த டேபிளையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிலேஷன்னு சொல்கிறாங்க. இந்த டேபிளே ஃபுல்லாக பார்த்தா அதுதான் வந்து அது ஒரு ரிலேஷன். ஸோ டேபிளுக்கு இன்னொரு பேர் தான் வந்து என்னது? ரிலேஷன். ஆட்ரிபியூட்னா என்ன, காலம்னா என்ன, டியூப்பிள்னா என்னன்றதை இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து டேட்டா ஸ்டோர்டு இன் அ டேபிள் இஸ் கால்ட் ரிலேஷன். அடுத்து ரிலேஷன்ஸ் கேன் பி நார்மலைஸ். ரிலேஷன்ஸ்னு என்னது? மொத்த டேபிளும் தான். அந்த டேபிளை வந்து நார்மலைஸ் பண்ணுறது என்னென்னா டூப்ளிகேட் டேட்டாவை நம்ம வந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் நார்மல் ரிலேஷன்ஸ் வேல்யூஸ் சேவ்ட் ஆர்
அட்டாமிக் வேல்யூஸ். ஓகே, அட்டாமிக் வேல்யூஸ்னால் ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச உடனே தான் இன்னொரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பேங்கிங்கில் நடக்கிறது. ஓகே, அடுத்து ஈச் ரோ இன் அ ரிலேஷன் கண்டெயின் யூனிக் வேல்யூ. ஒரு ரோவும் ஒரு யூனிக் வேல்யூ தான் இருக்கணும். சரிங்களா? அடுத்து ஈச் காலம் இன் அ ரிலேஷன்ஸ் கண்டெயின்ஸ் வேல்யூஸ் வித் த சேம் டொமைன். நீங்கள் இதை வந்து ரொம்ப ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு ஆட்ரிபியூட்ஸு, காலம்ஸு, டியூப்புள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இது ஈஸியாக புரியும். ஓகே.